ராணிப்பேட்டை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ வந்து ஒரு பத்திரிக்கையாளர் தாக்குறாரு. அந்த மைக்கை கொண்டு போய் நீட்டும்போது அடிக்க வராரு. அதுக்கப்புறம் பின்னணியிலும் வந்து சில தாக்குதல்லாம் நடந்த மாரி நம்ம கேள்விப்படுறோம். ஏன் இந்த மாரி பண்றாங்க? அவரும் அவர் தம்பியும் சேர்ந்து ரவுடிசம் பண்றாங்கன்னு மக்கள் புகார். இதை வந்து உண்மையிலேயே வந்து தவிர்த்திருக்கணும். ஒரு என்னன்னா வந்து பத்திரிகையாளர்கள்ட்ட நீங்க எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு ஒரு பேசிக் ஒரு கட்டசி. ஒரு புதியவர்கள் இளைஞர்கள் வர்றப்ப ஒன்று நீங்கள் ப்ரெஸ்ஸை நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியலன்னா உங்களுக்குன்னு ஒவ்வொரு எம்எல்ஏக்கு ஒரு பிஆர்ஓ வச்சுக்கோங்க. வச்சுட்டு அவங்க மூலியமாக அதை ஹேண்டில் பண்ணிட்டு போகிறோம். அதை வந்து சரி பண்ணணும். இப்போ நீங்கள் புதுசு உங்களுக்கு ஹேண்டில் பண்ண முடியல, வேலை உண்மையிலேயே சொல்லப்போனால் இது ஒரு பக்கம் இருந்தால் கூட அது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்க விஷயம். போன ஆட்சி காலத்தில் இருந்த சில சுகபோக வாழ்க்கையை அனுபவித்த சிலர் அந்த நன்றி விசுவாசத்தோடு இருக்கிறாங்க. இப்போ அப்போ ஒன்றுமும் வந்து அதை வந்து இந்த தாவேக அரசாங்கம் மீடியாவை மிக மிக கவனிக்க வேண்டிய இடத்துல மீடியா இருக்கு இன்னைக்கு. சார் இப்போ கவனிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு முக்கிய தொலைக்காட்சி வந்து விஜய் அவர்கள் அந்த மெட்ரோ பணியிலேருந்து வராரு. அதுக்கு அவர் வந்து விஜய் சாருடைய அந்த பழைய படங்கள் பிஜிஎம்லாம் இருக்கும்ல, மாஸ் பிஜிஎம்லாம் போட்டு அவங்களே ஹைப் கொடுக்குறாங்க. இன்ஸ்டா பேஜ் மாதிரி ஆயிடுச்சு நியூஸ் சேனல்லே. அப்போ கைக்குள்ள வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் ஜுபைர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். ஓகே, முந்தைய ஆட்சியை விட இந்த ஆட்சியில் வந்து மின் கட்டண உயர்வு அதிகமாக இருக்குது. நாங்கள் வந்து 600 கட்டிக்கிட்டு இருந்தோம், இப்போ 1800 வந்திருக்கு. அந்த மாதிரி டபுள் ட்ரிபிள் மடங்கு வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய புகார் இருக்குது. அதுக்கு என்ன பதில் கேட்கும்போது ஒரு விஷயம் நடந்திருக்கு, நாங்கள் பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி மின்சாரத்துறை அமைச்சர் சொல்கிறாரு. அவங்களே ஒத்துக்கிறாங்களா? இல்லை, இது வந்து உடனே வந்து அதை சரி பண்ண வேண்டிய விஷயம். ஏன்னா மின் தேவை அப்படிங்கிறது, மின்சார கட்டணங்கிறது எல்லாருக்குமே இன்னைக்கு வந்து ஒரு பெரிய பேடனாக மாறி இருக்கு. பலரும் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்கிறாங்க. அப்போ அதை உடனே கன்சிடர் பண்ணணும். இந்த கவர்மெண்ட் வந்து அதை கன்சிடர் பண்ணி அது என்ன பிரச்சனைன்னு பார்க்கணும். ஆனால் அதுக்கு பிகைன் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்குறப்ப ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த மாதிரி கோடை காலகட்டங்களில் சம்மர் டைமில் வந்து யூசேஜ் அதிகமாகிட்டே இருந்திருக்கு. போன முறை வந்து 13% இருந்தது, இப்போ வந்து 9% தான் யூசேஜ் அதிகமாக இருந்திருக்கு. அப்போ அந்த யூசேஜ் போன முறை வந்து 9% இருந்தது, இந்த முறை 13% யூசேஜ் அதிகமாக இருக்குது. இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா எலினோ தாக்கம், வெயிலின் தாக்கமாக இருக்கிறதுனால பயன்பாடும் அதிகமாக இருக்குது. மின் பயன்பாடுமே அதிகமாக இருக்குது. அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு வந்து ரேட்டு இன்க்ரீஸ் ஆகும். ரெண்டாவது, நமக்கு இங்கே ஒரு சிஸ்டம் இருக்குது. 100 யூனிட் வரைக்கும் ஒரு ரேட்டு, 200 யூனிட்டுக்கு ஒரு ரேட்டு. இப்போ 500 யூனிட்டுக்கு மேலே யூஸ் பண்ணுறப்ப அது அப்படியே டபுளாக போயிட்டே இருக்கும். அது அந்த சிஸ்டத்தையும் முதல்ல மாற்றணும். இப்போ ஒருத்தர் 1000 யூனிட் யூஸ் பண்ணுறாருன்னா அதுக்கு வட்டிக்கு வட்டி போடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் இருக்குது இங்கே. அதவே மாற்றணும். ரெண்டாவது, அந்த மின் ரீடிங் எடுத்ததில் சில குளறுபடிகள் இருக்குங்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3500 கார்டில் வந்து குளறுபடி இருக்குது. அந்த ரீடிங் நோட் பண்ணதுலேயே சிக்கல் இருக்குன்றாங்க. அதை நாங்கள் வெரிஃபை பண்ணுறோம். அந்த மாதிரி இருந்ததுன்னா உடனே நான் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க. இது அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் கூட மின்சார வாரியம் கடந்த 5 வருஷத்தில் எப்படி இருந்திருக்கு பார்த்தீங்கன்னா, மின்சார வாரியம் பராமரிப்பு இல்லாமல் இருந்திருக்கு, ஆள் பற்றாக்குறையோடு இருந்திருக்கு, ஏகப்பட்ட ஒரு குழப்பத்தில் இருக்குது. புதிய ஆட்சி வந்தவொடனே பல ஆதரவாளர்கள் இருப்பாங்க, பல கட்சி ஆதரவாளர்களும் உள்ள இருப்பாங்க இல்லையா, அவங்க செய்யக்கூடிய ஒத்துழையாமை சில விஷயங்கள்லாம் அங்கே உள்ள நடக்குது. அதை வந்து இந்த எப்படியாவது இதில் ஒரு கெட்ட பேரை உண்டு பண்ணிடணும் சில பேர் வேலையும் செய்கிறாங்க. அப்போ புதுசாக வந்திருக்கிறவங்க புதிய ஆட்கள் அப்படிங்கும் போது கொஞ்சம் அங்கே தடுமாற்றங்கள் இருக்குது. அது சரி செய்யக்கூடிய வேலைகள் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுதான் காரணம். பயன்பாடு அதிகமாக இருக்குது. போன முறையை விட இந்த முறை பயன்பாடு அதிகமாக இருக்குது. ரெண்டாவது வந்து நம்ம சொன்ன மாதிரி இந்த ஸ்லாப் ரேட் ஏறிட்டே போகும் மாறி போகிறப்ப. அப்புறம் கணக்கீடுலேயும் சில குளறுபடிகள் இருக்குது போல். ஒரு 3 லட்சம் கார்டுக்கு மேலே. அதெல்லாம் சரி செய்யக்கூடிய வேலையை வேகமாக செய்யணும். ஏன்னா இப்போ கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சிக்கு வந்ததுலேருந்து மின் தட்டுப்பாடு பிரச்சனை பயங்கரமாக இருந்தது. இப்போ அதையும் அவங்க சடவுன் பண்ணி கொண்டு வர்றதுக்கே ரொம்ப காலதாமதமாகிடுச்சு. இப்போ ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு. அப்படிங்கும்போது இதையும் சீக்கிரம் சரி பண்ணிடுவாங்க. ஓகே சார், இப்போது ராணிப்பேட்டை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ வந்து ஒரு பத்திரிக்கையாளர் தாக்குறாரு. அந்த மைக்கை கொண்டு போய் நீட்டும்போது அடிக்க வராரு. அதுக்கப்புறம் பின்னணியிலும் வந்து சில தாக்குதல்லாம் நடந்த மாதிரி நம்ம கேள்விப்படுறோம். ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க? அவரும் அவர் தம்பியும் சேர்ந்து ரவுடிசம் பண்ணுறாங்கன்னு மக்கள் புகார். இல்லை, உண்மையிலேயே வந்து இதில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கணும். ஒரு இன்ஃப்ளூயன்சர் அவர் வந்து தொடர்ந்து இவர் வந்து இவருக்கான தேர்தல் வேலையெல்லாம் பார்த்துருக்கிறார். அவர் படம் பார்த்துட்டு வரப்போ அவர் கூட பேசின ஒரு விஷயம், கான்வர்சேஷன் நடந்த விஷயத்தை இன்னொரு பத்திரிகையாளர் அதை எடுத்திருக்கிறாரு. அதை எடுத்து போட்டதில் அவங்களுக்குள்ள ஒரு கைகலப்பு வந்திருக்கு, வாய் தகராறு வந்திருக்கு.
இதை வந்து உண்மையிலேயே வந்து தவிர்த்திருக்கணும். ம், ஒரு என்னன்னா வந்து பத்திரிகையாளர்கள்ட்ட நீங்க எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு ஒரு பேசிக் ஒரு கட்டசி இருக்கு. ம், இது மாதிரி நான் போன ஆட்சியில சில அண்ணாமலையா இருக்கட்டும், சீமானா இருக்கட்டும், போன்றவர்கள் ம், நடந்து கொண்ட விதம் தான் வந்து அவங்க மேல ஒரு நம்பிக்கை இழந்துச்சு. ம், ஒரு புதியவர்கள், இளைஞர்கள் வர்றப்ப, ம், ஒண்ணு நீங்க பிரஸ்ஸ நீங்க ஹேண்டில் பண்ண முடியலன்னா, உங்களுக்குன்னு ஒவ்வொரு எம்எல்ஏக்கு ஒரு பிஆர்ஓ வச்சுக்கங்க. ம், வச்சுட்டு அவங்க மூலியமா அத ஹேண்டில் பண்ணிட்டு போலாம். அதை வந்து சரி பண்ணணும். இப்ப நீங்க புதுசு, ம், உங்களுக்கு ஹேண்டில் பண்ண முடியல. வேலை உண்மையிலேயே சொல்லப்போனா, இது ஒரு பக்கம் இருந்தா கூட, அது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்க விஷயம், ம், வருந்தத்தக்க விஷயம். இவர்கள் சரி செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா, இங்க பெரும்பாலான பத்திரிகையாளர்கள் யாரா இருக்கிறாங்க? ம். திமுகவை சேர்ந்தவர்கள். ஆமா. இது யாருக்கு தெரியும்? இன்னைக்கு வரைக்கும் ஆட்சி அவங்க ஆட்சின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் பெரும்பாலான பத்திரிகையாளர் இன்னும் திமுக ஆட்சி தான் தொடர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு. திமுக இருக்கவங்களும் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஆமா, அவங்களும் நினைக்கிறாங்க. அப்படிங்கும்போது ஒரு சிறு விஷயத்தை எடுத்து போட்டு பெருசா பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இது ம், கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். இவங்க வந்து சரி பண்ணிக்கிறணும். இது தவறான விஷயங்கிறது மாற்று கருத்து கிடையாது. ம், ஆனா, இதற்கு முன்னே ஆட்சி காலங்கள்ல எல்லாம் வந்து பத்திரிகையாளருடைய செல்போனை பிடுங்கி வச்சப்ப, இந்த அறச்சீற்றம்லாம் எங்க போனது? ம், பத்திரிகையாளர் போன ஆட்சி காலத்துல முடக்கப்பட்ட போது எங்க போனது? ம், அப்பலாம் என்ன பண்ணாங்க? ஒரு சில பேர் ட்வீட் போட்டாங்க. ஒரு சில பேருக்கு தன்னுடைய கண்டனங்கள் தான். பெரும்பாலான ம், மேஜர் ஆட்கள் யார் இருக்கா? அவங்க கண்ட்ரோல்ல தானே இருக்கு இன்னைக்கு வரைக்கும். ம், அப்போ இது வந்து ரொம்ப ஒரு 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 சிக்கலான ஒரு விஷயம். என்ன ஓப்பனா சொல்லணும்னா, மீடியாவை இன்னமும் வந்து அவங்க கட்டுப்பாட்டுல தான் வச்சிருக்காங்க. ம். இன்னமும் மீடியா வந்து திமுகவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குங்கிறத உறுதியா சொல்லுவேன். ஓகே. அப்படிங்கும்போது இதை வந்து ஏதாவது ஒண்ணு ஊதி பெருசாக்கி ஒரு வேலையை பண்ணணும்ன்றாங்க. இப்போ கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதை காட்டிலும், ம், பல போன ஆட்சி காலத்தில் இருந்த ம், சில சுகபோக வாழ்க்கையை அனுபவித்த சிலர் ம், அந்த நன்றி விசுவாசத்தோட இருக்கிறாங்க இப்ப. அப்போ இன்னமும் வந்து அது வந்து இந்த தாவேக அரசாங்கம் மீடியாவை மிக மிக ம். கவனிக்க வேண்டிய இடத்தில் மீடியா இருக்கு இன்னைக்கு. சார் இப்ப கவனிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா, ஒரு முக்கிய தொலைக்காட்சி வந்து விஜய் அவர்கள் அந்த மெட்ரோ பணியிலேருந்து வராரு. அதுக்கு அவரு வந்து விஜய் சாருடைய அந்த பழைய படங்கள் பிஜிஎம்லாம் இருக்கும்ல, மாஸ் பிஜிஎம்லாம் போட்டு அவங்களே ஹைப் குடுக்குறாங்க. இன்ஸ்டா பேஜ் மாரி ஆயிடுச்சே நியூஸ் சேனலே. அப்ப கைக்குள்ள வச்சிருக்காங்கன்னு தானே அர்த்தம்? இன்ஸ்டா பேஜ் மாதிரி ஆயிடுச்சுன்னா செய்திகளை அப்படித்தாங்க பார்க்குறாங்க இன்னைக்கு. ம், முதலமைச்சர் ஏன் அந்த முதலமைச்சர் இதுக்கு முன்னாடி முதலமைச்சர் வரப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு பாட்டு இருந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? ம், கலைஞர் வரப்போ ஒரு பாட்டு வச்சிருப்பாங்க. நம்ம ஜெயலலிதா வரப்போ ஒரு பாட்டு வச்சிருப்பாங்க. ம். வரப்பயே அது பாட்டை போட்டுருவாங்க முன்னாடியே. அதெல்லாம் கட்சி பாட்டு அந்த மாரி அவங்களுக்கு ஒரு கட்சியில் பாட்டு. அவங்களே வாழ்த்தி பாடுற பாட்டு. ம். சினிமா பாடல்களும். சினிமா இப்போ சினிமா நடிகர்னாலும் சினிமா பாட போறாங்க. அவங்க கட்சிக்குன்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, ம், அந்த கட்சி பாட்டே போட்டலாம் பண்ணாங்களா? அப்போல்லாம் எங்க ஏன் யாரும் கேட்கல? இன்னைக்கு மக்கள் பெருவாரியான மக்கள் இன்னைக்கு ஒரு வாக்களித்து தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. இன்னைக்கு அவங்களோட ஆடியன்ஸ் அதை பார்க்குறாங்கும் போது, ஆ. அதை ஒரு கமர்ஷியலாக கொடுப்போம் செய்தியை அப்படின்னு பார்க்குறாங்க. பட் இதில் வந்து தவறா போடத்தான் தப்பு. நடக்கிறது தானே போடுறாங்க. அப்போ வந்து அது வந்து ஒரு ஒரு பெரிய விஷயம். அப்போ நானா சொல்றேன், ஒரு சில விதிவிலக்கா நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஒரு சில சேனல் விதிவிலக்கா தான் அந்த மாதிரி நடக்குது. ம், ஆனா பெரும்பாலான விஷயங்கள் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. அவங்கள மீறிய செய்திகள் வரமாட்டேங்குது. ம், ஒரு செய்தி அவங்க பரப்பணும்னு நினைச்சிட்டாங்கன்னா உடனே பரப்பிடுறாங்க டக்கு டக்கு டக்குன்னு. அவர்களுக்கு தகுந்த ஆட்களை வச்சிருக்கிறாங்க, தகுந்த ஊடகங்கள் இருக்கு, அதை வச்சு ம், பரப்புறாங்க. அப்ப நம்ம திரும்ப திரும்ப சொல்றது தாவேக அரசாங்கம் இன்னைக்கு தொடர்ந்து பழிச்சொல்லுக்கு ஆளாகிட்டு இருக்கு. ம். அவர்களை வந்து வேறு திசைக்கு அழைத்து கொண்டு போறதுக்கு இந்த ஊடகங்கள் ரொம்ப தீவிரமா வேலை செய்யுது. தாவேக அரசாங்கம் ஊடகத்தை கண்காணிக்க வேண்டும். ஓகே. ரொம்ப முக்கியமான விஷயம். ம், ஏன்னா இந்த 3 மாசத்துல வேக வேகமாக வேற வேற சில வேலை செஞ்சுட்டு இருக்காங்க உள்ள. ம். ஒரு செய்தியை வந்து எம்எல்ஏ அடிச்சுட்டாரு, அமைச்சர் ஏங்க ஒரு அமைச்சரும் இருக்கிறது தானே சார் சொல்லியிருக்காங்க. இல்ல அதை வந்து ட்ரிகர் பண்ணி பரப்புற விஷயம் இருக்குல்ல. இப்ப ஒரு அமைச்சர் பேசுறாங்க. ஒரு அமைச்சரும் ஒரு ஒன்றிய செயலாளரும் பேசுறாங்க. ம், ஒன்றிய செயலர் அமைச்சர் அதுக்கு முன்னாடி அவங்க மாவட்ட செயலாளர். ம், ஒரு மாவட்ட செயலாளரும் ஒரு ஒரு ஒன்றிய செயலாளரும் பேசுறத அதை ஒரு பெரிய விஷயமா ஹைலைட் பண்ணி வந்து இன்னைக்கு வந்து ஒரு விவாதமே ஆகுறாங்க. ம், அப்ப அதுக்கு என்ன காரணம்? எல்லா கட்சியும் உட்கட்சிக்குள்ள நடக்கக்கூடிய விஷயம் தானே அது. அப்ப இதை வந்து திட்டமிட்டே பல ஐடி விங் வச்சிருக்கு. பல கட்சிகளுடைய ஐடி விங் பல விஷயங்கள் வந்து திட்டமிட்டே பண்றாங்க. ம், ஊடகங்களை கண்காணிக்க திரும்ப திரும்ப அதான் சொல்றேன். ஊடகங்களை கண்காணிக்க வேண்டும். இந்த ஆட்சிக்கு மிகப்பெரிய ஒரு அவப்பெயரை உண்டு பண்ணுவதற்கான எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ம். ஊடகங்களை இவங்க வந்து தனியா ஒரு டீம் போட்டு அதுக்கான சரியான பதிலடியாவது கொடுக்கணும். போலி செய்திகளை பரப்புவதற்கு போலி செய்தியை பரப்புறவங்களுக்கு வந்து ஒரு பதில் ஆப்போசிஷன் ஒரு கொஸ்டின் ஆன்சராவது கொடுக்கணும். அதை இவங்க செய்வாங்கன்னு நினைக்கிறேன். மிகப்பெரிய ஐடி விங் வச்சிருக்காங்கல்ல தாவேக்கா, விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு மேல நியூஸ் சேனல் வேணுமா? இல்ல அவங்க சோசியல் மீடியா மட்டும் தான் பார்க்குறாங்க. மெயின் ஸ்ட்ரீம்லாம் வந்து நீங்க இன்னமும் வந்து நீங்க மெயின் ஸ்ட்ரீம்ல இருக்க பல பேர்ட்ட கேட்டிங்கன்னா வந்து திமுக தான் முதலமைச்சர். ம், ஸ்டாலின் தான் முதலமைச்சர். உதயநிதி தான் வந்து ம். துணை முதலமைச்சர். அதுல வந்து எப்படின்னா இந்த பேனல்லாம் போடுவானுங்க. டைரக்டா ஒரு கட்சிக்காரர் கொண்டு வந்துருவாங்க. திமுக திமுக ஒருத்தர். டிபேட் ஷோலாம். ஆமா. அதிமுக திமுகவுக்கு ஒருத்தர் வந்துருவாரு.
இப்போ அதிமுகவுக்கு வந்துடுவார். ஆனால் அதில் ஒரு 4 பேர் வந்து ஒரு 3 பேர் வந்து வேறு வேறு பேனரில் வருவாங்க. சமூக ஆர்வலர், அரசியல் விமர்சகர், மூத்த அதிகாரி அப்படின்னு 3 பேர் வரணும். 3 எல்லாமே திமுக. எல்லாமே திமுக தான். இதில் சில ஆங்கர்ஸும் கொஞ்சம் அப்படி எப்படி இருப்பாங்க. இதில் என்னன்னா இப்போ போகிற ஆட்கள் திணறி போயிடுவாங்க. அப்போ அவங்கள 3 பேர் சேர்ந்து ஒரே இடத்துல காரணம் பண்ணுறப்ப அதெல்லாம் பெருசாக இப்போ வந்து எடுபடவும் மாட்டேங்குது. சோசியல் மீடியாவில் உடைச்சிடுறாங்க எல்லாத்தையும். ஆனால் அதை தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்க. இதில் என்ன ஆயிருப்போது உங்களுக்கு? இப்போ காவிரி இஷ்யூக்கெல்லாம் போனீங்கன்னா வேறு வேறு பேனரில் இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தாவேக்கா தரப்பை சொல்வதற்கு அங்கே ஆள் இல்லை. தாவேக்கா தரப்பை சொல்கிறதுக்கு ஆள் இல்லைங்க. 3 பேர் சேர்ந்து ஒரே கருத்தை பேசுகிறப்போ ஒருத்தர் சொல்கிறது எப்படி எடுபடுவாங்க? 3 பேர் வேறு வேறு பேனரில் வர்றாங்க. 1950 ஆரம்பிக்கிறான், 40 ஆரம்பிக்கிறான். இன்னைக்கு என்ன பிரச்சனை? உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு. அந்த தீர்ப்பை ஃபாலோ பண்ண வேண்டியது கர்நாடக அரசினுடைய கடமை. அதை நம்ம ஃபாலோ அந்த தீர்ப்பு தான் நமக்கு வந்து கேடையும். இன்னைக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மேகதாதுல நான் வந்து அணை கட்ட போறேன், எங்க குடிநீர் தண்ணிக்கு தேவைக்காங்கன்றான். அங்கே வறண்டு போயிருக்கு, நமக்கு தண்ணி தேவை இருக்கு, விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு முக்கியமான பிரச்சனை. நீங்க ஏன் வந்து அவரை கூப்பிட்டு பேசல, நீங்க ஏன் இவரை கூப்பிட்டு பேசுறீங்க? நீங்க யாருமே பேசி 50 வருஷம் நடக்கலையப்பா. ஒரு புதுதாக வந்திருக்க அரசாங்கம் ஒரு முயற்சியை பண்ணி பாக்குறாங்க. அங்க போகக்கூடாதுங்கிறீங்க, அவர்கிட்ட பேசக்கூடாதுங்கிறீங்க. நீங்க யார் கண்டிஷன் போடுறதுக்கு ஒரு அரசாங்கத்தை? ஒரு பாலிசி மேக்கிங் அவங்க எடுக்கிறாங்க. வேணாம் இங்கெல்லாம் வேணாம்னு தானே மக்கள் அவங்க ஓட்டு போட்டுக்கிறாங்க. எங்களை கூப்பிட்டு ஏன் கேட்கல, எங்களுக்கு அனுபவம்லாம் பத்தாதா? உங்களை கூப்பிட்டு நடக்கலன்னு தானே அவர் பேசிட்டு இருக்காரு. அவங்க வேற ஏதோ ஒரு ட்ரை பண்றாங்க, வேற ஆங்கிளில். விடுங்களேன் கொஞ்ச நாளைக்கு, முடிஞ்சா பார்ப்போம், இல்லாட்டி திருப்பி பேசுவோம். அதுக்கு வந்து இதெல்லாம் உங்களுக்கு அனுபவம் இல்லை. அனுபவம் இல்லாத ஆட்கள் வந்து என்ன செஞ்சிட முடியும்? நீங்க வந்து உங்களுக்கு அதை தெரியல, எதை தெரியலன்னு. சரி விடுங்க கொஞ்ச நாள். நீங்க 1940, 20, 30 கதையெல்லாம் சொல்றீங்க, மனப்பாடம் பண்ணிட்டு வர்றீங்க, ஐடிவிங்களை எழுதி கொடுக்குறாங்க, அதை கொண்டு வந்து ஒப்பிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ரைட், ஓகே. அந்த வரலாறு, அந்த கதையில இப்போ என்ன நடக்கும்ல? இன்னைக்கு நமக்கு தண்ணி தேவை, விவசாயம் பாதிக்குது, விவசாயம் நெல் வந்து வாடிக்கிட்டு இருக்கு. 10ஆம் தேதி திறந்து விடணும், ஏன்னா திறந்து விட மாட்டேங்கிறாங்க. எப்பயுமே அவங்க வந்து அந்த காவிரி அந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு சொல்லக்கூடிய எதையுமே அவங்க வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது. நீதிமன்றத்துக்கு சொல்கிற விஷயத்தையும் ஃபாலோ பண்ண கிடையாது. அவங்க ஒரு ஆர்கியூமெண்ட் வைக்கிறாங்க. அப்படிங்கும்போது இதுக்கு என்ன தீர்வு? இப்போ நம்ம என்னதான் வந்து இவங்க ஐடியாவை கேட்டாலும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இங்கே வந்து கூப்பிட்டு கேட்குறவங்க என்ன சொல்லுவீங்க? 1942 வரலாறு தெரியுமா? மைசூர் சமஸ்தானத்துக்கு நமக்கும் போட்டிருக்கோம் ஒப்பந்தம் அப்படின்னு அதை பேசி என்ன போகுது? இன்னைக்கு நமக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு, காவேரி போர்டு, இது 2 தான் நமக்கு இன்னைக்கு ஒரே சொல்யூஷன். ஆனால் அதிகபட்சமாக வந்து பாஜகவிட்டு அழுத்தம் கொடுக்கலாம். பாஜக அழுத்தம் கொடுத்தா பாஜக கேமாட தான் செய்யும். ஏன்னா அவங்களுக்கு அரசியல், கர்நாடகாவில் அரசியல் பண்ணணும், தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணணும். ஒரே கல்லில் அவங்களுக்கு 2 மாங்க. கர்நாடகாவில் காங்கிரஸுக்கு நெருக்கடி, தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தாவேக்கா அரசுக்கு ஒரு நெருக்கடி. இப்போ அவங்க ஒரு கேம் ஆட தான் செய்வாங்க. அப்போ என்ன செய்யலாம்? இதை எப்படி ஸ்மூத்தாக கொண்டு போகலாம், ஃப்ரெண்ட்லியாக அந்த மேட்டர் எப்படி இது பண்ணுறது? காங்கிரஸ் தாவேக்கா நீ கூட்டணி வேறு இருக்குது அப்படிங்கிற அவங்க ஒரு ஆங்கிளில் அவங்க ஒரு விஷயத்தை மூவ் பண்ணுறாங்க. சரி கொஞ்ச நாள் பார்ப்போமே, வரலாறு என்ன செய்ய முடியும்? அப்போ அதுவே நீங்கள் பேசக்கூடாது. நீங்களே எங்களை அழைச்சி பேசலை, நாங்கள் எவ்வளோ பெரிய வலிமை உள்ள ஆட்கள் தெரியுமா, எங்களுக்கு எவ்வளோ அனுபவம் இருக்குது தெரியுமா? அனுபவம் உள்ள ஆட்கள் நீங்கள் என்ன பண்ணீங்க? ஒன்றும் பண்ண முடியலையே. ஏன்னா அது ஒரு சிக்கலான விஷயம். அது அப்போ புதுசாக வந்திருக்கவங்க வேறு ஆங்கிளில் ஏதாவது ட்ரை பண்ணுறாங்க. அது பண்ணவே கூடாதுன்னு ஏன் துடிக்கிறீங்க? அது வேறு வேறு முகமுடி வேறு பேனரில் உட்காந்துக்கிட்டு பழைய கதைகளை பேசிக்கிட்டு 1922 நடந்துச்சு தெரியுமா, 42 எல்லாம் நடந்து முடிஞ்சு இன்னைக்கு கோர்ட்டு வரைக்கும் வந்துருச்சு. அது இன்னும் என்ன செய்யலாங்கிற மட்டும்தானே பேசணும். உட்காந்துட்டு பழைய கதையாக பேசுறது, சவச்சவன்னு பழைய கதையா 22 என்ன நடந்துச்சு தெரியுமா, அப்படிலாம் பேசுனா தான் நம்மளை வந்து ஒரு இன்டெலிஜென்ட்டு. அப்போ என்னை கூப்பிட்டு பேசு, உங்களுக்கு சொல்கிற வர விஷயம் அப்படி தான், எங்களை கூப்பிட்டு பேசு. இன்னைக்கு சொல்யூஷன் என்ன? இன்னைக்கு தண்ணி விட மாட்டேங்கிறாங்க. தஞ்சாவூரில் விவசாயம் பண்ணி வச்சுருக்காங்க, வாடிக்கிட்டு இருக்கு பயிர். அவனை கேட்டால் அங்கே என்ன சொல்கிறான், அவன் எங்கள் ஊரில் தண்ணி, எங்களுக்கு தண்ணி இல்லைன்றான், இங்கே வந்து பாருங்கன்றான். எல்னினோ பிரச்சனை ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் போட்டு தாக்கியிருக்கு. அப்போ இதுக்கு சொல்யூஷன் சொல்கிறாங்கண்ணா, ஏன் 1922 என்ன நடந்துச்சு தெரியுமா, 40 என்ன நடந்துச்சு தெரியுமா, 81 நடந்துச்சு தெரியுமா, 91 எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு என்ன, வாட்ஸ் த நெக்ஸ்ட்டு? அதை பேச மாட்டாங்க. அப்போ எங்களை கூப்பிட்டு பேசுங்கண்ணா, நீங்கள் அங்கேயும் போய் தானே பேச போகிறீங்க, அங்கேயும் போய் தானே பேச போகிறீங்க. அப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தாவேக அரசாங்கம் ஒரு வேற ஒரு ஆங்கிளில் ட்ரை பண்ணுறாங்க, ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச். அதாவது உலகத்தின் யுத்தங்கள் எல்லாம் பேசித்தான் தீர்க்கப்பட்டிருக்கு. எந்த யுத்தமும் இன்னொரு யுத்தத்தால் தீர்ந்ததாக இல்லை. இன்னைக்கு நம்ம எத்தனை விஷயம் நம்ம காலகட்டத்தில் பார்த்துட்டு இருக்கோம், உக்ரைன் வார பார்த்துட்டு இருக்கோம், பேசி தீர்க்கப்படலையே. இப்போ பேசி தீர்க்காத எதுவும் முடிய வராது. அப்போ உலக யுத்தங்கள் பேசித்தான் தீர்க்கப்பட்டிருக்குங்க. யுத்தங்களே அப்படி பக்கத்து மாநிலத்துக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு அரசியலை வந்து
பேசி தீர்த்து பார்க்கலாமான்னு ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. அப்போ இதை வந்து வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல பேனரில் பல இதில் உட்காந்துக்கிட்டு அவங்களுக்கு ஒன்றும் தெரியல, அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்படி தான் சொல்லிங்க, அவங்க அரசியலுக்கு வர மாட்டார், அவர் ஜெயிக்க மாட்டார், 8% 7% சில மூத்த அறிவாளிகள்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்ன நடந்துச்சு? மாற்றி போச்சு, தலையில் மாறி போச்சு. நம்ம சரி, அது வந்து நிறைய பேசுகிறாருந்தா அவங்கள காயப்படுத்துகிற மாதிரி இருக்கும். இன்றைக்கும் அவங்க வந்து ரியாலிட்டியை புரியாமல் இருக்காங்க தான் வருத்தம். அவர் மக்கள் ஓட்டு போட்டாங்க, 35% வாங்கிட்டாரு, 1,70,00,000 பேர் போட்டாங்க, அரசாங்கம் உருவாயிருச்சு, புதியவர்கள் இளைஞர்கள் வெல்கம். நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க, உங்கள் வாயில் வர மாட்டேங்குது. ஐயோன்னு தான் சொல்கிறீங்க. எப்போ முடியும்? எப்போ முடியும்? இவரெல்லாம் எம்எல்ஏவா, இவரெல்லாம் எம்பி, அமைச்சரா, இவரெல்லாம் அவரா, இவரெல்லாம் என்ன? இல்லை, இந்த சாமானியர்கள் ஒரு பொறுப்புக்கு வர்றது தான் ஏற்றுக்க முடியல. அவங்களால ஜீர்ணிச்சுக்கிறவங்க. அரசியல்வாதினா ஒரு 60 வருஷம் இப்படி பார்த்து பழகிட்டாங்க. அரசியல்வாதினா ஒரு 50 வருஷமா இருக்கணும், கட்டா மீசை வச்சிருக்கணும், மொட்டை மொட்டன்னு சட்டை போட்டுருக்கணும், ஒரு பெரிய பெரிய காரில் வரணும், அடுக்குமொழி வசனம் பேசணும், பழைய வரலாறு தெரியணும், புள்ளி விவரம் பேசணும், ஆண்ட பரம்பரையாக இருக்கணும். இங்கெல்லாம் இருந்தால் தான் அரசியல்வாதி. அப்படியே பார்த்து மைண்டில் ஃபிக்ஸ் ஆனவனுங்க. ஒரு பையன் பேண்ட் ஷர்ட் வின் பண்ணிட்டு போகிறான், சட்டமன்றத்துக்குள்ளே போகிறான், கேள்வி கேட்குறானே அவனுக்கு தாங்க முடியல. இதுதான் புதுசாக இருக்குது. இவங்களுக்கு என்ன தெரியும்? ஏன் இதே அண்ணாவினுடைய அமைச்சரவை, அண்ணா முதல் அமைச்சரவையில் இருந்த அத்தனை பேருமே 50 வயசுக்குள்ளே தான். 29 வயசு ஒருத்தருக்கு சாதிக் பாச்சான் பொதுப்பணித்துறை அமைச்சர், கலைஞருக்கு 34 வயசு போக்குவரத்துறை அமைச்சர். அவங்களுக்கு ஏன் கேட்கல? அப்பெல்லாம் நீங்கள் ஏன் அதே வாதம் பண்ணி காங்கிரஸ் வச்சுச்சு. ஆனால் இந்த அரசியல் களம் மாறி இருக்கு. இதை அவங்க ஒன்றுமே புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாங்க. சீனியர் 40, 45, 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இந்த அரசியல் களமும் அவங்களுக்கு தெரியல, இந்த அரசியலும் புரியல. இவங்களை நம்பி சில கட்சிகளும் இருக்கு. அதான் கொடுமை. இவங்கள்ட்ட அட்வைஸ் கேட்டு சில கட்சிகள் இருக்கு. களமே வேற, தளமே வேற, வாக்காளர்கள் வேற, மனநிலை மாறிடுச்சு. நீங்கள் பழைய பஞ்சாங்கத்தை பேசிட்டு வண்டி ஓட்ட முடியாது இனிமேல். அப்படிங்கும் போது அந்த ரியாலிட்டி ஒன்றும் அவங்க ஏற்றுக்கிற மறுக்கிறாங்க. ஓகே, இப்போது சிஎம் அவர்களுக்கு தொடர்ந்து ஒரு நெருக்கடிகள் வந்துருக்கு. உட்கட்சி பிரச்சனைகள் வருது, அமைச்சர்கள் சார்பாக பிரச்சனை வருது. இப்போ பெருசாக வந்து இருக்கக்கூடியது காவேரி இஷ்யூ. எல்லாமே ஹேண்டில் பண்ணணும். ஒரு 2-3 மாதங்கள் தான் ஆச்சு. அப்படிங்கும்போது எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு? அவர் பட்டுக்கு ஆய்வு வராரு போகிறாரு அப்படிங்கிற விமர்சனம் வந்துக்கிட்டு இருக்கு. இல்லைங்க, ஆய்வு வராரு போகிறாருங்கிறது அது மட்டும் பண்ணிட்டு இருக்காரு. பாருங்க, காலையில் 9:30 மணிக்கு வர்றாரு சட்டமன்றத்துக்கு, சாயங்காலம் 6 மணி வரைக்கும் இருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் ஒரு துறை ரிவ்யூ மீட்டிங் நடக்குது, செய்திகள் பார்க்குறோம். அப்போ இது சம்மந்தமாக என்ன செய்யலாம் அப்படின்னு சட்ட நிபுணர்களை கூப்பிட்டு கேட்குறாரு. அங்கேயும் சில முன்னணி மூத்த நிர்வாகிகள் இருக்காங்களே, செங்கோட்டையன் போன்றவர்கள், ஜேசிடி பிரபாரன் போன்றவர்கள், 50 வருஷம் அரசியல் இருக்கிறவங்க, அவங்களுடைய அட்வைஸ்லாம் கேட்பாங்கல்ல. இப்போ அவங்க ஒரு ஒரு மூவ் பண்ணி பார்க்குறாங்க, வேற ஆங்கிளில் சில மூவ் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ அதுக்கு இது ஒரு பெரிய சிக்கல் தான். 50 வருஷம் 60 வருஷம் தீர்க்க முடியாத பிரச்சனையை 2 வருஷத்தில் கட்சி ஆரம்பித்து 3 மாதத்துக்கு முன்னாடி ஆட்சியில் வந்த ஒரு கட்சியை பார்த்து இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க, தீர்த்துருங்கன்னு. இவ்வளோ என்ன பண்ணீங்க? இதே திமுக 3 டேம் வந்து நீங்கள் வந்து மத்தியில் ஆட்சியில் இருந்தீங்க, கூட்டணியில் இருந்தீங்க. 99, 2001 வாஜ்பாய் கவர்மெண்ட்டுக்கு உங்களுடைய ஆட்சியினுடைய ஆதரவில் தான் ஆட்சி நடக்குது. 2004 2009 உங்கள் தயவு இல்லைன்னா நீங்கள் ஆட்சியை கவிழ்ந்துடும். மிக மிக முக்கிய இலாக்காக்கள், உள்துறை, நிதி அமைச்சர், போக்குவரத்து, இது டிஃபென்ஸ், இன்னும் முக்கியமான பொறுப்புகளில் நீங்கள் இருந்தீங்க. அப்போல்லாம் இந்த பிரச்சனையை நீங்கள் தீர்க்கலை. அதுக்கு பிறகு 2009 14 வரைக்கும் ஆட்சியில் இருந்தீங்க. 15 வருஷம் கண்டினியூஸாக நீங்கள் மத்தியில் வந்து ஆட்சியில் இருந்தீங்க, கூட்டணியில் மிக முக்கியமான பொறுப்புகளில் இருந்தீங்க. அப்போலாம் நீங்கள் தீர்க்கலை. 3 மாதத்துக்கு முன்னாடி வந்து ஒரு தர பிடிச்சிட்டு இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க. நீங்கள் ஏன் கேட்கல, அதை கேட்கல, அதை மீட்டி என் பத்திரிக்கையாளர் சந்திக்கல, இதெல்லாம் வெளிப்படையாக பேசணுங்க. என்னத்தை பேசுவேன்? என்னையா இது? என்ன பேசலைன்னா ஒரு குற்றச்சாட்டாங்க? இது பேசலைன்னா ஒரு தெய்வ குத்த மாதிரி பேசுறாங்க. இதெல்லாம் வெளிப்படையாக பேசணுங்க. ஒரு முதலமைச்சர் டூரே ஒன்றும் வந்து என்னங்க ஒன்றும் தெரியல. என்ன தெரியலன்னா, ஒரு கான்ஃபரன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க, அங்கே பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு, வர்றான்னு தெரிஞ்சால் போஷ கழிக்கிறாங்க, உட்காந்துட்டான் ரோட்டில். அப்போ அந்த டூர் ப்ரோக்ராமிங்கிறத வந்து ரொம்ப சீக்கிரட்டாக தான் வச்சுருப்பாங்க. இது கூட உங்களுக்கு தெரியும், எல்லாமே தெரியும். ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை வைக்கணும். இப்போ போகிறாருன்னு அதை லீக் ஆனோடனே அவங்க பிரச்சனை ஆரம்பிச்சிட்டான். அப்போ அங்கே சிவகுமார் சொல்லார், வராதிங்க, இங்கே வந்து அடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்போ இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ இது சிச்சுவேஷன் என்னன்னு பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த டேட்டா ஃபிக்ஸ் பண்ணாமல் இருக்கிறாங்க. உடனே வந்து ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லைங்க. ஒரு வந்து யாரையுமே பத்திரிகையாளரே சந்திக்க மாட்டேங்கிறாங்க, யார்கிட்டையும் பேச மாட்டேங்கிறாங்க. என்னத்தை பேச சொல்கிறீங்க? அதான் வேலை நடந்துகிட்டு இருக்கு. இவ்வளோ நாள் பேசி பேசி என்ன பண்ணீங்க? அப்போ இது ஏதாவது ஒரு காரணங்களை சொல்லி அவதூறுகளை பண்ணுறாங்க. இந்த விஷயம் ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம் தாவேகாவுக்கு. இந்த காவிரி இஷ்யூங்கிறது ஒரு 50 வருஷம் 60 வருஷம் தீர்க்க முடியாத பிரச்சனை இவர் தலையில் வந்து மொத்தமாக உட்காந்துருக்கு.
எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்கன்னு ரொம்ப ரிஸ்கி தான், கஷ்டமான வேலை தான், ஆனால் ட்ரை பண்ணுறாங்க. ஓகே. இப்போ அப்பார்ட் ஃப்ரம் பாலிடிக்ஸ், சினிமாலேருந்து ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, பார்த்துருப்பீங்க ஒரு போன வாரம் நினைக்கிறேன், தனுஷ் அவர்களுடைய மீட்டிங் வந்து வரேன் அப்படிங்கும்போது ஒரு பேஸ்மெண்ட் போட்டார். விஜய் அவர்களுடைய அந்த ஜோதிடர் ரத்தன் பண்டிட் வந்து சொல்கிறாரு, விஜய் சார் சிஎம் ஆயிட்டாரு, இப்போ 31லேயும் அவர் தான் சிஎம் முதலிடம், 2வது இடத்துக்கு தனுஷ் சார் வருவார், அதிமுக திமுக காணாமல் போயிடும் அப்படிங்கிறாரு. இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, அவருடைய ஒரு அனுமானத்தில் சொல்கிறார். ஜோசியத்தின் நம்பிக்கை உள்ளவர்கள் அதை நம்பலாம், நம்பாமல் இருக்கலாம். ஆனால் அரசியல் களம் எப்படின்னா, தனுஷுடைய அரசியல் களம் என்னுடைய பர்சனலாக நான் என்ன பார்க்குறேன்னா, அவர் ஒரு புதுசு இல்லை, ஒரு ஃப்ரெஷ் கிடையாது, காப்பி பேஸ்ட் பாலிடிக்ஸ் தான் அவர் பண்ணுறாரு. அங்கேருந்து யாரோ ஒருத்தர் பேசின வீடியோ எடுத்து போட்டு அதே மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாரு. எதில், விஜய் சார் மாதிரியாவா? இல்லை, ஒரு ஹாலிவுட் ஸ்பீக்கர் ஒருத்தர் பேசின வீடியோலாம் பார்த்துருப்போம், அது மாதிரி அதை பார்த்து பேசிட்டு இருக்கிறாரு. ஒரு பாடி லாங்குவேஜ் ரஜினிகாந்த் மாதிரி தாங்க இருக்கு. மேடையில் ஏற்று ரஜினிகாந்த் தான் மாறிடுறாரு, உள்ள சந்திரமுகி போயிருது, உள்ள ஃபேன் தானே இருந்துட்டு போகட்டும். இல்லைங்க, தனித்துவம் வேணும்ல. நீங்கள் எதுலையுமே நீங்கள் வந்து இதை உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ரஜினிகாந்த் வந்த காலகட்டங்களில் ரஜினிகாந்த் மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. நளினிகாந்த், ரிஷிகாந்த், அந்த காந்த், இந்த காந்த், ரஜினிகாந்த் மாதிரியே நடிச்சிட்டு இருந்தாங்க. யாருமே ஒன்றும் இல்லையே, சைன் ஆக முடியலையே. பாக்யராஜ் வந்த காலகட்டங்களில் யோகராஜன் ஒருத்தர் வந்தார், அதே மாதிரி நடிச்சார், 2 3 படம் ஓடிச்சு, அப்புறம் ஒன்றும் இல்லாமல் போயிட்டார். அது ஏன் சொல்லணும்னா, தனித்துவம் மட்டும்தான் உங்களை தனியாக அடையாளப்படுத்தும். நீங்கள் ஒருத்தர் மாதிரி இருக்கிறது அவரே இருக்கிறாரு, அவர் மாதிரி இருக்கிறதுக்கு அவரே இருக்காங்க. அப்போ அது வந்து அரசியல்லையும் சரி சினிமாவிலையும் சரி, மேடை ஏறிட்டாருன்னா ரஜினிகாந்த் மாறிடுறாரு, அதான் சொல்ல ஆரம்பிச்சிடுறாரு, பாடி லாங்குவேஜ் அப்படியே மாறுது. 2வது, அவர் சொல்லக்கூடிய அரசியல் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க வந்து வலதுசாரி அரசியலை தான் அவர் பேச போகிறார். அவர் அந்த கழுத்தில் ஒரு மாலை போட்டுக்கிறாரு. அப்புறம் அவருடைய பேசக்கூடிய ஸ்பீச் எல்லாம் வந்து பார்க்குறப்ப அவர் வந்து வலதுசாரி அரசியலை பண்ண போகிறார். அதுக்கு ஆன்மீக அரசியல்னு பேர் வைக்க போகிறார். அவருடைய இது பாயிண்ட் அப்படி தான் பார்க்க வேண்டியது. அது தமிழ்நாட்டுக்கு எடுப்பட்டாது. ஆன்மீக அரசியல் ஆரம்பிச்சது, ஆன்மீக அரசியல் ஆரம்பிக்கவே இல்லையே, ஆரம்பிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிற மாதிரி சொல்றாரு, பேசி அவர் டிராப் பண்ணிட்டாரு. இவரை வந்து திருப்பி வந்து 2.0வா, இந்திரன் 2.0 மாதிரி ரஜினி 2.0வா இவர் இறக்கி விட்டுருக்குறாங்க. அங்கேருந்து நீங்கள் போங்க. ஆக்சுவலாக என்ன நடக்குது அப்படின்னா, இது கொஞ்சம் டீட்டெயிலாகவே பேசுவோம். விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் பாஜக எப்படி முதலில் அணுகியது அப்படின்னா, இவர் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, இவர் வந்து ஒரு மைனாரிட்டி அடையாளத்தோடு வர்றாரு, ஜோசப் விஜய்ங்கிற பேரோட வர்றாரு, இவர் கண்டிப்பாக திமுகவுக்கு இருக்கக்கூடிய அந்த கோர் ஓட் பேங்க் இருக்குல்ல, அதை பிரிச்சிருவார், எஸ்சி எஸ்டி மைனாரிட்டி இந்த ஓட்டை பிரிச்சிருவார். அப்போ திமுக பலகீனமாயிரும். திமுக பலகீனமாச்சுன்னா நம்ம வந்து அதிமுக பாஜக கூட்டணி வின் பண்ணிடலாம் அப்படின்னு அவங்க ஒரு கணக்கு போட்டு, இவர் வேற கட்சியோடு கூட்டணி வச்சு இவர் முதன்மை இடத்துக்கு வந்துடக்கூடாதுங்கிறது நம்ம தெளிவாக இருந்தாங்க. எந்த கட்சியுமே கூட்டணி. இன்னொரு சொல்கிறேன், ஓபிஎஸ் வந்து அவரோட போகிறதா இருந்துச்சு. ஓகே, தாவேக்காவோட போகிறதா இருந்தது, பேசி முடிச்சுட்டாங்க. ஒரு அமாவாசையோ அது பௌர்ணமியோ 4 அன்னைக்கு டேட்டை அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. 4-5 சீட் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க, மீட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு. இவர் ரொம்ப முக்கியமான நெருங்கின சோர்ஸில் அவரும் 2 நாள் சொல்லிடுவாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஓபிஎஸ் வந்து பேசிட்டாருங்க, 2-3 நாளில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும், அதே மாதிரி நாளைக்கு கூட வருங்கன்னாங்க. அந்த மாதிரி நேரத்தில் தான் நைட்டோட நைட்டாக வந்து இவர் டெல்லிக்கு, சென்னைக்கு மதுரைக்கு போகிறாரு. ஒரு ஏர்போர்ட்லேயே ஃபோனை கொடுக்குறாங்க, ஒரு முக்கியமான ஆள் மூலியமாக பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் திமுக பக்கம் டைவர்ட் பண்ணி இவர் கொண்டு வராங்க. அப்போ யாருமே வந்து அந்த தாவேகா கூட்டணி பக்கம் போய்விடக்கூடாது, தாவேகா கூட்டணி மெயின் ஃபோர்ஸாக, பிரைமரி ஃபோர்ஸாக மாறிடக்கூடாதுன்னு நினச்சாங்க. திமுக நினச்சாங்க, பாஜகவும் நினைத்தது. பாஜகவுடைய பிளான் என்ன, ஓட்டை பிரிப்பார், நம்ம உள்ளே வந்துடலாம். அதனால தான் நம்மளை போன்றவர்கள் அன்றைக்கி கடுமையாக எதிர்த்தோம். ஒருவேளை அந்த வேலையை தான் செய்கிறாரோ அப்படின்னு ஒரு சந்தேகப்பட்டோம். ஆனால் காலம் அப்படி தலைகளாக மாற்றி போட்டு என்ன பண்ணிச்சு, எல்லாரையும் காலி பண்ணி விட்டுச்சு. நம்மளை போன்றவர்கள் கடுமையாக எதிர்த்தோம். இன்னைக்கு சொல்ல, நீங்கள் கமெண்ட்ல வந்து போட்டா, நீ யாருன்னு தெரியுமாடா, நீ சொம்புதான்டா, நீ அங்கே வாங்கிருக்கடா, இங்கே வாங்கிருக்கடா, நீ போன எலெக்ஷன் பண்ணி, ஆமாம் பேசினேன். எதுக்காக பேசுறேன்னா, ஒரு மதசார்பற்ற கூட்டணி அங்கே செதஞ்சு போயிடக்கூடாது. அன்றைக்கி வலதுசாரி அமைப்பு இது கம்யூனிஸ்டுகள் இருக்கிறாங்க, இன்னைக்கு காங்கிரஸ் இருக்குது, விசிகா இருக்குது, போன்ற கட்சியெல்லாம் ஒரு அணியாக இருக்கிற போது அதை எதிர்த்து ஒரு அணியாக இன்னைக்கு நீங்கள் போடுறப்ப இந்த கூட்டணியை அவங்க அப்படித்தான் பார்த்தாங்க. இவர் ஒரு ஓட் ஸ்பாய்லராக தான் இருப்பார், பிரைமரி ஃபோர்ஸாக மாற மாட்டார் அப்படின்றது தான் பாஜக. பிரைமரி ஃபோர்ஸாக மாறிடக்கூடாது, வேற கட்சிகள் கூட்டணி சேர்ந்துடக்கூடாது அப்படின்னு வந்து அவங்க பிளாக் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ என்ன நினைச்சாங்க அப்படின்னா, அந்த ஓபிஎஸ்ஓ மற்ற யாருக்கும் மற்ற சின்ன சின்ன கட்சிகளோ அங்கே போயிடக்கூடாதுங்க ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. அதை வந்து அவங்களே வந்து பிளாக் பண்ணிட்டே இருந்தாங்க. தேர்தலுக்கு முடிவு பிறகு வேற மாதிரி. அப்போ நம்ம என்ன நினச்சோன்னா, இவர் ஓட் ஸ்பாய்லராக இருந்து பாஜகவுக்கான வழியை விட்டுருவாரோ
அப்படிங்கிறதுனால அன்றைக்கி நம்ம கடுமையாக எதிர்த்தோம். ஆனால் தேர்தல் முடிவு தலைகீழாக மாறுது. இவருடைய நிலைப்பாடு அப்போ தான் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாரு. நான் வந்து ஒரு செக்குலர் பாலிடிக்ஸ் தான் பண்ண போகிறேன் தமிழ்நாட்டில், மதசார்பற்ற அரசியல் தான் என்னுடைய நிலைப்பாடு, இதில் மாற்றமே இல்லைங்கிறாரு. இன்றைக்கி அவர் அன்றைக்கி ஓபிஎஸ் நினச்சிருந்தாருன்னா, இபிஎஸ் நினச்சிருந்தாருன்னா இபிஎஸ் கூட போயிருக்கலாமே. ஸ்மூத்தாக இன்றைக்கி வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் கம்யூனிஸ்ட்டை வச்சிருக்கீங்க, காங்கிரஸை வச்சிருக்கீங்க, விசிகா வச்சிருக்கீங்க, 1000 கேள்விகள் கேட்குறாங்க. நான் அவங்கள கொண்டு தான் எந்த பிரச்சனையுமே இல்லை. அவங்களுக்கு 4 அமைச்சரவை கொடுத்துருந்தா அமைச்சராக வாங்கிட்டு பேசாமல் இருந்திருப்பாங்க. இன்றைக்கி எல்லாம் ஸ்மூத்தாக கவர்மெண்ட் போயிருக்கும். 1000 கேள்விகள் கேட்டிருக்க மாட்டாங்க. அப்போ அன்றைக்கி ஒரு முடிவு பண்ணுறாரு. அன்றைக்கி 4 நாள் பெரிய ஒரு ஸ்ட்ரகிள் நடக்குது. ஆட்சி அமைக்க முடியுமா, இல்லை ரீஎலெக்ஷன் வருமா அப்படிங்கிற மாதிரியான பல குழப்பங்கள்ன்றப்ப ஸ்டாண்டர்டாக இருந்தார், ஸ்டெடியாக இருந்தார். இந்த ஆட்சி கலைஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம அந்த கூட்டணியோடு போயிடக்கூடாது அப்படின்னு. ஆனால் அவர் பண்ண ஒரு சின்ன ஒரு ஊசலாட்டம் தான் இன்றைக்கி வரைக்கும் கேள்வியாக போச்சு. இந்த சிவி சண்முகத்தை போய் சந்திச்சது தான் ஒரு பெரிய இன்றைக்கி வரைக்கும் ஒரு விஷயம் இருக்குது. மற்ற விஷயங்களில் அவர் தெளிவான ஒரு முடிவில் வந்தார். தமிழ்நாட்டில் ஒரு மதசார்பற்ற அரசியலை நம்ம பண்ண போகிறோம், அதுதான் அந்த 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 இதில் ஸ்டாண்டர்டாக இருந்தது. அப்போ தான் நம்மளை போன்றவர்கள் அப்போ திமுக எடுத்த ஸ்டாண்ட் இருக்குல்ல, அது ரொம்ப கேவலமான ஸ்டாண்டு. திமுக அதிமுக சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம். இது விசிகத்தில் திருமாவளவன் ஆட்சி அமைக்கலாம். திருமாவளவன் போய் கேட்குறேன். இன்றைக்கி பல பேர் திருமாவளவனை பற்றி பேசுகிறாங்க. சோஃபா வாங்கிட்டார். முதலமைச்சர் பதவியை தூக்கி எறிந்து விட்டு வந்தவர். இதே திமுக அதிமுக சேர்ந்து அவர் முதலமைச்சர் ஆக்கினாங்க. இவர் முதலமைச்சர் ஆகிருக்கக்கூடாதா? முதலமைச்சர் பெருசா, சோஃபா பெருசா? அவங்க பாயிண்ட் ஆஃப் கேள்வி. முதலமைச்சர் பதவி தர்றேன்னு சொன்ன ஒருத்தர் வேண்டாம், நீங்கள் பண்ணுறது ஜனநாயக துரோகம், ஜனநாயக படுகொலை. 108 சீட்டு வாங்கி ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரு. நான் 2 சீட்டு வாங்கின என்னை கொண்டு வந்து நீங்கள் முதலமைச்சர் ஆக்கிட்டு உங்கள் நோக்கம் என்ன? உங்களுடைய நோக்கம் என்னை முதலமைச்சர் ஆக்குறதுல அவரை பழி வாங்கணும். அப்போ எனக்கு அது வேண்டான்னு தூக்கி எரிஞ்சிட்டு வந்தார். இவரை பார்த்து பதவி காசப்படுறவர், பணத்துக்கு காசப்படுறவர் இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்கீங்க. திரும்ப அவரை தூக்கிட்டு வேற திருப்பறக்கு எவ்வளோ நேரம் பண்ணுவாங்க? அது முதல்ல அந்த அந்த பேச்சுவார்த்தையிலே தடை போடுறாரு, வேணாங்கிறாரு. 108 பேர், 108 சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க, 1,70,00,000 பேர் வாக்களிச்சிருக்கிறாங்க. இத்தனை பேருக்கு மாறான ஒரு தீர்ப்பாளர் அமைஞ்சு போயிடும். அப்போ அது வேணாங்கிறார். அப்போ நம்மளை போன்றவர்கள் வந்து திமுக அதிமுக ரொம்ப தடுமாறுது, வேற ஒரு நிலைப்பாட்டுக்கு போகிறாங்க. இப்போ இவருடைய நிலை எக்கட்டான நிலத்திலாம் ஒருத்தருடைய முடிவுகள் வந்து நமக்கு தெரிய வரும். ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் தான் ஒருத்தவங்க எடுக்கக்கூடிய டிசிஷனுங்கிறது எப்படிங்கிறது அவரை பற்றின ஒரிஜினாலிட்டி தெரியும். அப்போ இவர் ஒரு தீர்க்கமாக இருக்கிறார், நான் இந்த அரசியலை தான் பண்ண போகிறேன். அப்போ நம்மளே போன்றவர்கள் ஓகே இவர் சரியான பாதையில் போக போகிறாரு அப்படிங்கிறதுனால நம்ம பேசுகிறோம். அதே நேரத்தில் தவறுகள் இருக்கப்போ சுட்டி காட்டவும் செய்கிறோம். ஆனால் அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வேற அதில் வந்து நீ காசு வாங்கிட்டியா, நீ சோஃபா வாங்கிட்டியா, நீ எலெக்ஷன் முன்னாடி அப்படி பேசினேன், எலெக்ஷனுக்கு முன்னாடி அப்படி பேசினேன், எல்லா நேரத்தையும் கண்ணை மூடிக்கிட்டு ஆதரிக்கிறதுக்கு உங்களை மாதிரி நான் என்ன அதை எதுமோ வச்சுக்கோங்க. அது அவ்வளோதான், சரியா? அப்போ காலத்திற்கு ஏற்ற அரசியலை செய்யணும். அதான் அறிவார்ந்த விஷயம். இன்னைக்கு என்ன நடக்குதுங்கிறத பார்க்கணும். ஒரு ஸ்டாண்டர்டை எடுத்திருக்காங்க, ஒரு புதியவர் வந்திருக்கிறாங்க, இளைஞர்கள் வந்திருக்கிறாங்க, சாமானியனுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இளைஞர்களுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அரசியல் தளம் மாறி இருக்கு, களம் மாறி இருக்கு, ஊழல் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, ஒரு புதிய முயற்சிகளை பண்ணிட்டு இருக்கிறாங்க, ட்ரை பண்ணுறாங்க. அப்படிங்கும் போது அதை நம்ம வந்து ஆதரிக்கிறது, வரவேற்கிறது, அவங்களுக்கு நம்ம பண்ணுறது. அதே நேரத்தில் அந்த அவங்க தடுமாற நேரத்தில் சுற்றியும் காட்டுறோம். உடனே இதை வந்து நீ காசு வாங்கிட்டா, நீ யார் தெரியுமா, அப்படியா இப்படியா பலான்னு போய் நீ கத்திட்டே கடங்க, நீ என்ன பண்ணிருக்க, அவ்வளோதான். ஆனால் வந்து அரசியல் எதிர்காலம் அப்படிங்கிறது தாவேக்காவிற்கு, நீ அடுத்து தாவேக்காவை சுற்றி தான் அரசியல், தமிழ்நாடு அரசியல். தாவேக்கா தான் இன்னைக்கு பிரைமரி ஃபோர்ஸ். தாவேக்காவை சுற்றி தான் இன்னும் 50 வருஷத்துக்கு அரசியல். அது ஆளுங்கட்சியாக இருக்கலாம், எதிர்கட்சியாக இருக்கலாம், மாறி மாறி வரலாம். ஆனால் தாவேக்காங்கிறது தமிழ்நாட்டிலே ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக உருவெடுத்துருச்சு, இனி மாற்ற முடியாது. ஆனால் இவங்க அதை ஏற்றுக்கலாமல் புலம்பிக்கிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். அப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா, யதார்த்தத்துக்கு வாங்க, நடக்கிற விஷயத்த பேசுங்க. ஓகே சார். இப்போ உதயநிதி அவர்கள் கொஞ்சம் ஒதுங்கி இருக்காரோ அப்படிங்கிற ஒரு இது வருது. ஏன்னா அந்த நீட் விஷயத்துலேயும் இங்கே போராடுறாங்க, நீட் ஒழிக்கும் ரகசியம் தெரியும்னு சொன்னார் அவரு தான். ஆனால் அவர் வந்து வரல, அவர் ட்வீட் போட்டு வந்து விட்டுறாரு. இப்போவுமே அந்த தாவேக்காட்சியும் வந்து பெருசாக வரலையே, அந்த சட்டமன்றத்துக்கு அப்புறம் வெளியே வந்த மாதிரியே தெரில. அதாவதுங்க, முதல்ல திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்குள்ள என்ன நடக்குதுங்கிறது திமுகவுக்கு தெரியல. குழப்பம் இருக்கா? தலைமைக்கு தெரியல. ஒரு அங்கங்கே ஒரு பகுதியாக ஒரு குறுநிலை மன்னர்களை போல அந்தந்த மாவட்ட செயலர் செயல்பட்டு இருக்காங்க. அப்போ தலைமைக்கு கிரவுண்டில் என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சிருந்தா தானே அவங்க வந்து அதை வந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். இப்போ உதயநிதியே கட்சியுடைய பல நிர்வாகிகள் ஏற்றுக்கலையே, அவர் முதன்மையாக வர்றதுக்கு ஒத்துக்கிற மாட்டேங்க, ஏன் பையன் வர்றதுக்கு வரக்கூடாதா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவங்களாம் சில பேர் இருக்கிறாங்க. அப்போ அவரை பொறுத்த வரைக்கும் இந்த தோல்வி அவரால் ஜீர்ணித்து கொள்ள முடியவில்லை, இவங்களை ஃபேஸ் பண்ண முடியல. அப்படிங்கும்போது பெரிய ஒரு டிப்ரெஷனில் இருக்கார், சோர்வில் இருக்கிறாரு. அப்பப்போ வந்து இப்போ ஒரு அறிக்கை பண்ணி கொடுத்துட்டு போயிறாரு. அதுக்குள்ளே என்னென்னா அப்பா பையனுக்குள்ளேயே ஒரு சின்ன ஒரு கிளாஸ் இருக்குது. யார் வந்து ஒரு திமுகவின் முகமாக மாறுறது, அதுக்கு ஒரு சின்ன சாம்பிள் சொல்கிறேன். இவர் சட்டமன்றத்தில் பேசுகிறார், எதிர்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலின் பேசுகிறாரு. ஒரு எக்ஸர்
அதில் ஒரு கவுண்டர் கொடுக்குறாரு, அவரும் பதிலுக்கு கவுண்டர் கொடுக்குறாரு. ஒரு அரசியல் வந்து ஆரோக்கியமாக போகுது. ஆரோக்கியம் போனால் எல்லை மீறி போயிடக்கூடாது. வார்த்தைகள் ரொம்ப 2 பேருக்குமே கவனம். அது நாகரிகமான அரசியல் தமிழ்நாட்டுக்கு எடுக்கூடாது. 2 பக்கமே சொல்கிறேன். ஆனால் ஒரு அடுத்த தலைமுறைக்கான அரசியல் அங்கே போகுது. அதை நம்ம பார்க்குறப்ப சரி ஓகே, அரசியல் காலம் மாறிடுச்சுப்பா, ஒரு 50 வயசுக்கு மேலேயாவது யங்ஸ்டர் உழவு இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் அவர் பேசுகிற விஷயமும், இவர் முதலமைச்சர் பேசுகிற விஷயமும், எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிற விஷயமும் ஒரு வைரலாக ஒரு செய்தி அன்னைக்கு போகுது. அன்னைக்கு அதான் டிபேட்டாகவே போயிட்டு ரெண்டு பேருடைய செய்தியும். அன்னைக்கு சாயங்காலமே இவர் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. நாங்கள் இருக்கோம்ல, எங்கள்கிட்ட சீப்பு இருக்குல்லன்ற மாதிரி இவர் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. அப்போ இதுவே அவரே ஏற்றுக்கிற, தன் பையனுடைய வளர்ச்சியை ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாரு, அவரை முன்னிலைப்படுத்துறதுக்கு ஒன்றும் இவர் ஒத்துக்கிற மாட்டேங்கிறாரு. அப்போ இதெல்லாம் அவருக்கு ஒரு பெரிய தோல்வி. நண்பர்கள்னால் சில பேருடைய துரோகம், நண்பர்கள் நம்பிய சில பேர் செய்த வேலைகள்லாம் அவரால் தாங்கிக்கிற முடியல. அப்படிங்கிறதுனால அவர் கொஞ்சம் மனசில் இருக்க. இப்பயும் நம்ம சொல்கிறோம், நீங்கள் உங்களை சுற்றி திரும்பி பாருங்கள். மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, திமுகவினுடைய இளைஞரணி செயலாளர் அவர்களே, உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இவங்களை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் தோத்தீங்க, இவங்களை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் திருப்பியும் வந்து அடுத்த கட்ட அரசியல் நோக்கி போகிறோம். சுற்றி இருக்கிறவங்க பூரா திரும்பி பாருங்கள், உங்க கூட இருக்கவங்க பூரா இவங்க தான் உங்களுக்கு தப்பாக ஐடியா கொடுத்து உங்களை வீட்டில் உட்கார வச்சுருக்காங்க. இதே ஆட்களை வச்சுக்கிட்டு மீண்டும் வந்து நீங்கள் எந்திரிக்கவே முடியாது. அப்போ நீங்கள் முதலில் செய்ய வேண்டியது, உங்கள் கூட இருக்கக்கூடிய அந்த ஜால்ரா கோஷியை கலைச்சி விடுங்க. கலைச்சி விட்டு யதார்த்தத்துக்கு வாங்க. நாட்டில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். கட்சியில் ஏன் உண்மையாக வேலை பார்க்குறான்னு பாருங்கள். திறமையான ஆட்கள் யாருன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கெல்லாம் பார்க்குறதுக்கு இவருக்கு இன்னும் பல வருஷம் ஆகும். உண்மையிலே சொல்ல போனால் ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் தான். ஓகே சார். மீண்டும் அடுத்த நேர்காணலில் சந்திப்போம். நன்றி சார்.